Your possessions will give you temporary joy. நீ வைத்திருக்கிறது, உன்னுடைய உடைமைகள், நீ பெற்றிருக்கிறது, நீ சாதிச்சிருக்கிறது, உன் பேங்க் பேலன்ஸ், நீ போட்டிருக்கிற நகைகள், நீ சேர்த்து வைத்திருக்கிறவர்கள், உன்னுடைய வேலை, உன்னுடைய பதவி, இது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் தற்காலிக சுகத்தை கொடுக்கும். ஆனால் கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியினாலே மரண படுக்கை கூட எனக்கு மகிழ்ச்சியை தான் தரும். நாம் இச்சிப்பது தேவ பிரசன்னத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தின் கவர்ச்சியை. தேவனை விட்டு தூரம் போனதினாலே, தேவனுக்கு விரோதமாய் போனதினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே பெற்றுக்கொண்ட சாபம். ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கு, ஐயோ எனக்கு போராட்டம் இருக்கு, ஐயோ எனக்கு கஷ்டம் இருக்கு. கஷ்டத்தின் மத்தியில தேவனை கைவிடுகிற ஜனமாக நீங்க இருப்பீர்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கஷ்டத்திலும் அந்த உபத்திரவத்திலும் போராடி கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, தேவைகள் மத்தியிலே கர்த்தரை பற்றிக் கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.